வேலூர் மத்திய சிறையில் சக கைதியால் பேரறிவாளன் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து புலன் விசாரணை நடத்த தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அவரது வழக்கறிஞர் சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார். வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி பேரறிவாளன் சக கைதி ராஜேஷ் கண்ணா என்பவரால் நேற்று தாக்கப்பட்டார். இந்த தாக்குதல் சம்பவத்தில் பலத்த காயமடைந்த பேரறிவாளன் தலையில் 4 தையல் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வேலூர் மத்திய சிறைச்சாலையில் பேரறிவாளனை அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் சந்தித்து பேசினர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் சிவக்குமார், தம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின்னணியில் ராஜேஷ் கண்ணா மட்டும்தான் உள்ளாரா அல்லது வேறு யாராவது உள்ளார்களா என்பது குறித்து புலன் விசாரணை நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு பேரறிவாளன் கோரிக்கை விடுத்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் தன்னை பரோலில் விடுவிக்க வேண்டும் என பேரறிவாளன் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் சிவக்குமார் கூறினார். இதனிடையே பேரறிவாளனை தாக்கிய ராஜேஷ் கண்ணா மீது மத்திய சிறைத்துறையின் சார்பாக வழங்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தற்போது பாகாயம் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி வழக்கு பதியப்பட்டுள்ளது. அதான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏற்கனவே பரோல் மூவ் பண்ணியிருந்தார். அது நிலுவையில் இருக்குது. இது இந்த நேரத்தில் இப்படியும் ஆனதுனால இவருக்கு இந்த நேரத்தில் அவங்க குடும்பத்தோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுறதுனால இப்போ இதையும் பேஸ் பண்ணி பரோல் விடுவாங்கன்ற எதிர்பார்ப்போடு இருக்கார். இதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னு நம்ம விருத்து தான் பார்க்கணும்.